இப்போது இந்த வார்த்தைகளை நீ கேட்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. இந்த நொடியிலேயே பிரபஞ்சம் உன்னிடம் பேசத் தொடங்கியுள்ளது. உன் மனம் ஏன் இவ்வளவு நாட்களாக அமைதியில்லாமல் இருந்தது தெரியுமா? ஏன் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் கண்கள் கலங்கியது? ஏன் திடீரென பழைய நினைவுகள் உன்னை தேடி வந்தன? ஏன் சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகினார்கள்? ஏன் சில கதவுகள் மூடப்பட்டன? அது தண்டனை அல்ல, அது முடிவும் அல்ல. அது உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல பிரபஞ்சம் செய்த தயார் வேலை. கவனமாக கேள். உன் வாழ்க்கை திடீரென மாறப்போகிறது. ஆமாம், நீ பல வருடங்களாக காத்திருந்த அந்த மாற்றம் இனி தூரத்தில் இல்லை. இப்போது உன்னிடம் இருக்கும் சில அறிகுறிகள் சாதாரணமல்ல. அவை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தின் ஆரம்பம். நீ சமீபத்தில் அதிகமாக தனிமையை உணர்ந்திருக்கலாம். முன்பு போல கூட்டத்தில் இருக்க மனம் வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் எதையும் பேச விருப்பமில்லாமல் அமைதியாக இருக்க நினைத்திருக்கலாம். இதற்கு காரணம், உன் ஆன்மா ஒரு புதிய ஆற்றலுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. பழைய வலிகளை எடுத்துக்கொண்டு புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் உருவாக்குகிறது. ஒரு விஷயம் நினைவில் வை. கடவுள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்துவிட்டால் அவரை யாராலும் தடுக்க முடியாது. உன் இழந்தது திரும்ப வரலாம். உன் நினைத்தது நிஜமாகலாம். உன் கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் வரலாம். நீ எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கை உயரலாம். ஆனால் அதற்கு முன் பிரபஞ்சம் சில அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகளில் முதல் ஒன்று, உன் மனசு பழைய வாழ்க்கையில் எனிமோர் செட்டிலாக மறுக்கிறது. முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வைத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றலாம். ஏனென்றால் உன் ஆன்மா இப்போது பெரிய ஒன்றை தேடுகிறது. உன் விதி சாதாரண வாழ்க்கையல்ல என்று பிரபஞ்சம் உன் உள்ளத்தை உணர்த்துகிறது. இரண்டாவது அறிகுறி, நீ அடிக்கடி ஒரே எண்ணங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு பெயர், ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு இலக்கு. அது ஏன் மீண்டும் மீண்டும் உன்னிடம் வருகிறது தெரியுமா? அது உன் பாதை. அது உனக்கான அழைப்பு. பலர் தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கவனிக்காமல் விடுகிறார்கள். ஆனால் நீ அந்த அழைப்பை உணர ஆரம்பித்திருக்கிறாய். மூன்றாவது அறிகுறி, திடீரென உனக்கு உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாகும். எதுவும் சரியாக இல்லாத நிலையிலும் என்னோட வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல என்ற உணர்வு உன்னுள் இருக்கும். அது சாதாரண பாசிட்டிவ் திங்கிங் அல்ல, அது பிரபஞ்சத்தின் உறுதி. கடவுள் உன்னை கைவிடவில்லை என்பதற்கான சான்று. இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தையை கவனமாக கேள். நீ தோல்வியடைந்த மனிதர் அல்ல, நீ தாமதமாக ஆசீர்வதிக்கப்பட போகும் மனிதர். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு இரவும், ஒவ்வொரு அவமானமும் இப்போது ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ இப்போது உன்னிடம் வந்திருப்பதே ஒரு அறிகுறி. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுகிறது, இனி பயப்படாதே, நீ ஒற்றையனில்லை, உன் நேரம் நெருங்கிவிட்டது. நீ இந்த வார்த்தைகளை உணர்கிறாய் என்றால் இந்த நொடியிலேயே கமெண்டில் என் வாழ்க்கை மாறுகிறது என்று எழுதிவிடு. அது ஒரு சாதாரண கமெண்ட் அல்ல, அது உன் மனசு பிரபஞ்சத்தோடு இணையும் ஒரு உறுதி. இந்த எனர்ஜி உனக்கு நல்ல அதிர்ஷ்டமாக மாற வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணு. ஏனென்றால் நீ பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்றுக்கொள்கிறாய் என்று பிரபஞ்சத்துக்கு சிக்னல் கொடுக்கிறாய். இந்த வார்த்தைகள் இன்னொருவரின் வாழ்க்கையையும் மாற்றலாம் என்று நினைத்தால் இதை ஷேர் பண்ணு. ஒரு மனிதரின் இருளான நாளில் இந்த வார்த்தைகள் ஒளியாக மாறலாம். மேலும் இப்படிப்பட்ட டிவைன் மெசேஜஸ் தினமும் உன்னிடம் வர வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இரு. இப்போது மீண்டும் கவனமாக கேள். நீ சமீபத்தில் அதிகமாக ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். 11 11, 2 22, 3 33, 5 55. இவை வெறும் எண்கள் அல்ல, உன் ஆன்மா சரியான பாதையில் செல்கிறது என்ற அறிகுறி. சில நேரங்களில் திடீரென கூஸ்பம்ஸ் வந்ததுண்டா? யாரும் இல்லாத இடத்தில் ஒரு டிவைன் பிரசன்ஸ் உணர்ந்ததுண்டா? திடீரென ஒரு பாடல், ஒரு வசனம், ஒரு கோட் உன் மனநிலைக்கு சரியாக வந்ததுண்டா? அவை எல்லாம் கோயின்சிடன்ஸ் அல்ல, பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது. இப்போது நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு முன்பாக நிற்கிறாய்.
நீ இவ்வளவு நாள் ஓடியது வீணாகவில்லை. நீ இவ்வளவு நாள் அழுதது வீணாகவில்லை. நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாகவில்லை. ஒரு நாள் மிக விரைவில் நீ அமைதியாக அமர்ந்து கொண்டு, அந்த கஷ்டம் இல்லை என்றால் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக மாறியிருக்க மாட்டேன் என்று சொல்லப் போகிறாய். உன் எதிர்காலம் இப்போது உன்னை தேடி வருகிறது. பணம் வரலாம், வேலை வாய்ப்பு வரலாம், புதிய பிசினஸ் ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கலாம், நீ விரும்பிய மனிதர் திரும்ப வரலாம், உன் குடும்பத்தில் அமைதி வரலாம், நீண்ட நாள் நோக்கம் நிறைவேறலாம். ஆனால் முதலில் உன் மைண்ட் செட் மாற வேண்டும். பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கும், நீ தயாரா இல்லையா என்று. அதனால் இனிமேல் உன்னை பற்றி தவறாக பேசாதே, என்னால முடியாது என்று சொல்லாதே, என் லக் மோசம் என்று நம்பாதே. உன் வாயால் பேசப்படும் வார்த்தைகள் கூட எனர்ஜி. இனி இப்படி சொல், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை உயர்கிறது, கடவுளின் அருள் என்னை தேடி வருகிறது, நான் கேட்டது எனக்கு கிடைக்கும், நான் இழந்ததை விட பெரியதை பெறப்போகிறேன். இந்த அஃபர்மேஷன்ஸ் உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கடவுள் உன்னை அமைதியாக வைத்திருப்பார். ஏனென்றால் அவர் உனக்காக வேலை செய்து கொண்டிருப்பார். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு அது இருளில் இருக்கும். ஆனால் அதுவே அதன் முடிவல்ல, அதுவே அதன் வளர்ச்சியின் ஆரம்பம். அதே போல இப்போது உன் வாழ்க்கை அமைதியாக இருந்தாலும் உன் வெற்றி பூமிக்குள் வேர் பிடித்துக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது வெளியில் வரும். அப்போது உன்னை சந்தேகித்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், உன்னை விட்டு சென்றவர்கள் வருந்துவார்கள், உன்னை இழிவாக பார்த்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். ஏனென்றால் கடவுள் கொடுக்கும் உயரத்தை யாராலும் தடுக்க முடியாது. இப்போது இன்னொரு அறிகுறியை சொல்கிறேன். நீ சில மனிதர்களிடமிருந்து தூரமாகி இருப்பாய். அவர்கள் டாக்ஸிக்காக தோன்ற ஆரம்பித்திருப்பார்கள். முன்பு டாலரேட் செய்த விஷயங்களை இப்போது மனம் ஏற்காமல் இருக்கும். அது ஈகோ அல்ல, அது உன் ஆன்மா உயர ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறி. உன் எனர்ஜி மாறும் போது உன் சர்க்கிள் கூட மாறும். நீ இனிமேல் பழைய வெர்ஷன் அல்ல. இந்த மாற்றத்தை பயப்படாதே, ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ உன் டெஸ்டினிக்கு அருகில் செல்கிறாய். இந்த நொடியிலேயே உன் மனசு சொல்கிறது, ஆமாம், என்னோட வாழ்க்கை மாறப்போகிறது. அந்த உணர்வு உண்மையே. இப்போது காமெண்டில் நான் தயார் என்று எழுதிவிடு. அந்த வார்த்தை உன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு சிக்னல் ஆகும். நீ தயாராக இருக்கும் மனிதருக்கு பிரபஞ்சம் வாய்ப்புகளை அனுப்பும். நீ நினைத்ததை விட பெரிய பிளெஸிங் உன்னிடம் வரப்போகிறது. ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங், ஒரு மிராக்கிள். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி போதும். அந்த நொடி உன்னிடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனி இரவில் தூங்கும் முன் கவலைப்படாதே, பயம் கொண்டு படுக்காதே, நம்பிக்கையோடு கண்களை மூடு. ஏனென்றால் கடவுள் இன்னும் உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். நீ பார்த்த சாப்டர் மட்டும் முழு கதை அல்ல, பெஸ்ட் பார்ட் இன்னும் வரவே இல்லை. ஒரு நாள் நீ இந்த வீடியோவை நினைத்து சிரிப்பாய். இந்த நாளே என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று சொல்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் வரும், பீஸ் வரும், லவ் வரும், சக்சஸ் வரும், ரெஸ்பெக்ட் வரும். நீ இழந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூட திரும்ப வரும். உன் கண்களில் மீண்டும் ஒளி வரும், உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு வரும், உன் வீட்டில் மீண்டும் சந்தோஷம் வரும். இது வெறும் மோட்டிவேஷன் அல்ல, இது உன் ஆன்மாவுக்கான நினைவூட்டல். நீ சாதாரண மனிதர் அல்ல, நீ ஒரு பர்பஸுடன் பிறந்தவன். அதனால்தான் இவ்வளவு சோதனைகள் வந்தது. கடவுள் பெரிய மனிதர்களை தான் பெரிய அளவில் தயார் செய்வார். இனி நடக்கப் போகும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ காத்திருந்த கதவு திறக்கும், நீ தேடிய பதில் கிடைக்கும், நீ இழந்த அமைதி திரும்ப வரும். உன் வாழ்க்கை மெதுவாக அல்ல, திடீரென மாறப்போகிறது. அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன. அதை உணர்ந்தால் இந்த நொடியிலேயே உன் மனதுக்குள் சொல்லிக்கொள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் நேரம் வந்துவிட்டது, கடவுளின் அருள் என்னை நோக்கி வருகிறது, என் வாழ்க்கை இனி உயரப் போகிறது.